கர்த்தருடைய கிருபையினால இதோடு கூட இணைந்து நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். அது ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மற்றொரு சந்தர்ப்பம். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலே நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்முடைய குடும்பம் நமக்கு ரொம்ப அதிகமான முக்கியமான ஒரு காரியம். ஆகவே நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பதை நீங்கள் ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. அதே வேளையில் நீங்கள் எல்லாரும் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள், டிவி மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே நம்மோடு கூட இணைந்திருக்கிறவங்க, இணையாதவங்க, இப்படி எல்லா குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். ஆகவே நம்ம எல்லாம் பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே, அதற்குரிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், அதாவது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும் என் குடும்பத்துல அற்புதங்கள் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலையே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கலையே என்று சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஏற்ற காலத்துல, ஏற்ற காலத்துல உங்கள் தேசத்திலே மழை பெய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அதுவும் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லையோ அந்தந்த ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்தந்த ஆசீர்வாதங்களை ஏற்ற காலத்திலே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் இல்லைனாலும் கர்த்தர் குறித்த நேரத்திலே, நமக்கென்று வைத்த ஏற்ற காலத்திலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த குழந்தை கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருந்தார் இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்துக்கு என்று வைத்திருக்கிற ஏற்ற காலத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். இப்போ நம்ம ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லையோ அவை எல்லாவற்றையும் நீங்க கொடுங்கப்பா என்று கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்துருவோமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 2, 4, 6ஆம் வசனங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காகவே ஆண்டவரை மீட்கும் பொருளாக அவர் கொடுத்திருக்கிறார். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இல்லையா? ஆமென். கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சிப்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் தான் எல்லா மனுஷரையும் ரட்சிக்கிறார் என்பதற்கான சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அதாவது என்ன தெரியுமா? ஏற்ற நேரத்துல ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறார். அவர் இவர்களை ரட்சித்தார் என்பது ஒவ்வொரு காலகட்டத்துல, ஒவ்வொரு நேரங்கள்ல அது விளங்கி வருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னை ரட்சிப்பதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருந்தார், உங்களை ரட்சிப்பதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அதே போல
இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படலை நீங்க நினைக்கிறீங்களோ, இன்னும் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, எவ்வளோ நாள் எழுதி எழுதி வைக்கிறேனே, ஒவ்வொரு ஆல்நைட் பிரேயர்ல எழுதி வைத்து ஜெபிக்கிறேனே, இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்தின் மக்கள் ரட்சிக்கப்படலையே, கணவர் அல்லது மனைவி ரட்சிக்கப்படலையே என்று வேதனையோடு கூட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏற்ற காலத்துல அந்த ரட்சிப்பை கர்த்தர் விளங்கும்படி செய்வார். நீங்க சீக்கிரமா பாப்பீங்க, அந்த ஏற்ற நேரத்துல பாப்பீங்க, அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஏற்ற காலத்துல அந்த ரட்சிப்பு விளங்கும்படி, வெளிப்படுத்தப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் அவரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, கணவர் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே என்று யாரெல்லாம் வேதனையோடு கூட உம்மை நோக்கி இப்பொழுது பார்க்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களை ரட்சிக்கும்படியாக சிலுவையிலே இறங்கி வந்தீரே, மீட்கும் பொருளாக வந்தீரே, இதை ஏற்ற காலத்திலே விளங்கும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய இவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சிப்பீராக ராஜா. ரட்சிப்பின் சந்தோஷம் இவர்கள் வீடுகளுக்குள்ளே வரட்டும் அப்பா. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. கர்த்தரே தேவன் என்று அவர்கள் முழங்கட்டும் அப்பா. கர்த்தரே தேவன் என்று அவர்கள் சொல்லட்டும் அப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ஆண்டவரை ஜெபிக்கட்டும். ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, உமக்காக வேதத்தை கையில் பிடித்துக்கொண்டு எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார்களோ இந்த வாரத்தில் தானே ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக ராஜா. ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. சத்ருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. நீரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு எல்லா குடும்பத்திலும் ரட்சிப்பை ஏற்ற காலத்திலே கட்டளையிட போகிறபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகளாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. சுத்தகளாய் மாறிடவே சுதனர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் மழை பெய்ய பண்ணும் பொழுது நமக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்காக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வேதம் சொல்லுகிறது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் பொருளாதாரத்துல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? எத்தனை லட்சம் கடன் ஆண்டவரே, வேதனையாய் இருக்கிறதே, என்னுடைய தேவைகள் கூட சந்திக்கப்படலையே, அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படலையே என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஏற்ற காலத்துல உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆமென். ஹalleluya. நீங்கள் கடன் வாங்குவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வானத்தை திறக்க போகிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் படியே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கென்று வைத்த நேரத்துல கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே உங்களுக்காக ஒரு மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்திலே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே பொருளாதாரத்தின் வாசலை திறக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி தகப்பனே. யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அப்பா, என்னை ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்துல எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அப்பா, கடன் பிரச்சனையை மாற்றுங்க என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவரே, எங்களுடைய வேலையில உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும், தொழிலில் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புங்க, நாங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படி ஏற்ற காலத்தில ஆண்டவரே மழை பெய்யட்டும் அப்பா. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. கடன் வாங்காதபடி செய்யுங்க ஐயா, கடன் கொடுக்கும்படி செய்யுங்க ஐயா. இப்பொழுது இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக அப்பா. சீக்கிரத்திலே ஏற்ற காலத்திலே பொருளாதார ஆசீர்வாதத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவே என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவே நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60:22. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன காரியத்தை கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்வாராம்? ஆண்டவர் சிறியவனை பலத்த ஜாதியாக்குவார். ஆமென். சின்னவனை 1000மாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்த பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார்ங்கிற ஒரு வார்த்தையை தான், ஒரு எண்ணத்தை தான் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள் நான் இன்னும் அனுபவிக்கலையே, என் குடும்பத்தில் இன்னும் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே என்று வேதனையோடு கூட இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து, நீ எழுந்து புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பலத்த ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏற்ற காலத்திலே ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் பலத்த ஜாதியாக்கினார். ஆமென்.
அதே போலதான் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பேர பிள்ளைகளை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, பிரிந்த குடும்பங்கள் இணைந்து திரும்பவும் ஒன்றாக வாழ்ந்து குடும்பமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். ஒரு பெருக்கம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஒருவேளை நினைக்கலாம், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த காரியத்துக்காக எவ்வளோ நாள் எழுதி 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 வைத்து ஜெபிக்கிறேன், இன்னும் நடக்கலைன்னா இந்த வாரத்துல இந்த மாதத்துல கர்த்தர் செய்வார். ஏனென்றால் ஏற்ற காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நேரம் காலத்தை மெதுவா போயிட்டு இருக்குதே, இன்னும் ஆண்டவர் செய்யலையே நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். நான் முதல்ல சொன்னது போல ஆபிரகாமுக்கு 75 வயதுல ஆண்டவர் சொன்னார், பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஆனால் 100வது வயதுல தான் கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அதுவும் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? சாராளுக்கு குறித்திருந்த காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமென். கர்த்தர் குறித்த நேரம், கர்த்தர் சொன்ன ஏற்ற காலம் என்ன தெரியுமா? 25 years after. ஆமென். ஒருவேளை நானும் 25 வருஷம் காத்திருக்கணுமான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். சீக்கிரமா சடுதியில கர்த்தர் செய்து முடிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா ஏற்ற காலத்துல என் குடும்பத்தை பலத்த ஜாதி ஆக்குங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு திருமணமாகி விட்டது, குழந்தை இருக்குது, பேர பிள்ளைகள் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையில கஷ்டத்தோடு இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை பெருக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. யார் யார் எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏற்ற காலத்தில தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தை ஆண்டவரை என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கட்டும், நிறைவேறட்டும் அப்பா. நீர் சொன்னால் சொன்னது தானே ஏசப்பா. திருமண தடைகள் மாறட்டும் ஐயா. அப்பா, எத்தனையோ குடும்பங்களில வயதாகி கொண்டே போகிறது என்று வேதனையோடு இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏற்ற துணையை ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல ஆண்டவரே நீ கொண்டு வருவீராக. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா தேவரீர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதப்பா. ஆகவே உம்முடைய பிள்ளைகளுக்காக குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நீ செய்து முடிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கற்ப தடைக்கான ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்ப தடைகள் மாறுவதாக, குழந்தைகள் பிறக்கட்டும் ஐயா. திருமணமாகி ஆண்டவரே 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் என்று வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கற்பத்தின் கனியை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் உருவாகட்டும் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே பிரெக்னன்ட்டா இருக்கிற இந்த நேரத்திலே அப்பா ஏதோ பலவீனம் அவர்களை தாக்கி இருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தை மாற்றி சுக பிரசவத்தை கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தாயும் குழந்தையும் நலமாக இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நிறைய பேருடைய வாழ்க்கையில அபாஷன் ஆகிறது அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கற்பம் விழுதலும் மல்லடும் என் தேசத்தில் இருப்பதில்லை என்ற வசனத்தின்படி அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
நிறைய குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, எனக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளோடு வாழ்வேனா என்று வேதனையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணட்டும் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்கள் பெருகட்டும், குடும்பங்கள் பெருகட்டும், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற தெய்வமே, நம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகுமடி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகுமடி தூக்கி விட்டீரே. நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் உமக்காகவே. நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் உமக்காகவே. உமை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உமை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உமை போல கண்மகன் ஒருவரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார், பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. மனுஷருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மனுஷர்களால நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், மனுஷர்கள் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே இவங்களுடைய டார்ச்சர் எங்களால தாங்க முடியலையே என்று சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வேதனை இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல ஒருவேளை உங்களுக்கு உயர்வே இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். ஹல்லேலூயா. குப்பையில் இருக்கிற நம்மை, புழுதியில் இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதர்கள் பேசட்டும், மனிதர்கள் தூற்றட்டும், மனிதர்கள் நிந்திக்கட்டும், கவலைப்படாதீங்க. என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன். என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு ஏற்ற காலம், கரெக்டா அந்த டைம், அவருடைய நேரத்துல, இன் ஹிஸ் டைம் அவர் என்னை உயர்த்துவார். நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை பலவீனம் ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல இருக்கிறதுனால நீங்க கூனி குறுகி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம். சில சகோதரிகள் மெசேஜ் அனுப்பும் பொழுது ஸ்கின் ப்ராப்ளத்தினால திருமணம் தடையா இருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டம், வேதனை. ஆனா நீங்க வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார், உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏற்ற காலத்துல உங்களுக்குன்னு ஒரு உயர்வு உண்டு. ஏற்ற காலத்துல உங்களுக்குன்னு ஒரு உயர்வு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப நொந்து போய் இருக்கிறீங்க, ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கைக்குள்ள நான் இருக்கிறேன்ப்பா. வேதத்துல சங்கீதம் 95 பாக்குறோமே, நாங்கள் உம்முடைய கைக்குள்ளான ஆடுகள் அப்பா, உங்களுடைய கைக்குள்ளான ஆடுகள் அப்பா. அப்படியே சொல்லி நீங்க கைக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்தும் பொழுது உங்களுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அன்னாளை உயர்த்தின பொழுது அவள் தானே இந்த பாடலை பாடினாள் இல்லையா? என் கொம்பு உயர்கிறது என்று சொல்லி அவள் பாடினாளே, அதே போல நம்ம பாட போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மனுஷரால் அவமதிக்கப்பட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்தப்பட்டு கஷ்டத்தோடு கூட தலை குனிந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஐயா. பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரை பணத்தை எல்லாம் இழந்தாலும் சுகம் இல்லாத சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகத்தை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே. நிந்தனைகளை மாற்றும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு கில்காலுக்கு வந்த பொழுது நிந்தை புரட்டப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தைகள் புரட்டப்படட்டும் அப்பா. வெட்கம் அனுபவித்த இடங்களிலே உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே, உயர்த்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை, பிள்ளைகள் காரியத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஊழியத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஊழிய பாதையில யார் யார் நெருக்கத்தோடு கூட இந்த நேரத்துல இருக்கிறாங்களோ அவர்களை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக ஆண்டவரே. அவர்கள் வெட்கப்படுவதில்லை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிந்திக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ணி நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை உயர்த்துங்க, வேலை ஸ்தலத்துல உயர்த்துங்க, சமுதாயத்துல உயர்த்துங்க, ஊழியத்துல உயர்த்துங்க, சபை நடுவுல உயர்த்துங்கப்பா. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து வாழும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும், கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஏற்ற காலத்துல உயர்த்துங்க என்று சொல்லி நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். ரொம்ப தாமதிக்காதேயும் ஆண்டவரே, சீக்கிரத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்த நேரம் வந்ததல்லவா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, ஆசீர்வாதமான மழை ஏற்ற காலத்திலே ஆண்டவரை பெய்கிறதுக்காக, ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் கை கூறுகின்றது. பகைவர்கள் மேலே வாய் திறந்தது, ரட்சிப்பினால் கை கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுவில் பெருகுமணி தூக்கி
பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.